கப்பு மட்டும் நீங்க அடிங்க, ஆர்சி மட்டும் அடிக்க விட்டுறாதீங்க. விராட் கோலிக்காக பாக்கலாம்னா அவர் இப்பவே இப்படி கத்துறாரு, இந்த கப் அடிச்சுட்டா என்னென்ன பண்ணுவாரு பாத்துக்கிறீங்க, உலகமே அழிஞ்சிரும். அவரோட விராட் கோலியோட ஜெர்சி நம்பர் 18, அதனால இதனால வின் பண்ணுவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. இந்த டைம் வந்து ஆர்சிபி ஜெயிக்கணும். பாவம் ரொம்ப மாத்தி பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா இருக்கும். பிளஸ் பேட்டிங் ஆர்டர்லயும் கொஞ்சம் கூட இருந்தீங்க, டாப் போயிட்டீங்க. ஆனா கப்பு மட்டும் நீங்க அடிங்க, ஆர்சி மட்டும் அடிக்க விட்டுறாதீங்க. நீங்க அடிங்க, இல்ல டெல்லிக்கு கொடுங்க, இல்ல குஜராத் கொடுங்க, இல்ல பஞ்சாப் கொடுங்க, இல்ல லக்னோ கூட கொடுங்க. ஆனா ஆர்சிபி மட்டும் தயவு செய்து கொடுத்துடாதீங்க. ஆர்சிபி கப் அடிச்சா அந்த ஐபிஎல்ங்கிற அந்த ஃபீவரே போயிடும் தலைவா. சரிங்களா? இப்போ வந்து 5-5 இருக்கும், நாங்க 17 வருஷமா அவங்க அடிக்கல. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் அடிச்சுட்டாங்க, நெக்ஸ்ட் இயர் கூட அடிச்சுக்கிட்டோம். ஆனா இந்த வருஷம் அடிக்கக்கூடாது. இந்த வருஷம் அவங்களை வந்து நாங்க மலை ஏத்தலான்னு இருக்கோம், குருசாமி ஆக்கி. அதனால இந்த வருஷம் அடிக்கக்கூடாது. அடுத்த வருஷம் அடிச்சா கூட சந்தோஷம். விராட் கோலிக்காக பாக்கலாம்னா அவர் இப்பவே இப்படி கத்துறாரு, இந்த கப் அடிச்சுட்டா என்னென்ன பண்ணுவாரு பாத்துக்கிறீங்க, உலகமே அழிஞ்சிரும். அதனால இந்த வருஷம் வேணாம். இந்த வருஷம் மும்பை அடிச்சா கூட எனக்கு சந்தோஷம். டெல்லி அடிச்சாலும் ஆசைப்படுறேன், டெல்லி அடிக்கணும் கூட. அப்படின்னா குஜராத் அடிச்சா கூட செகண்ட் கப் அவங்களுக்கு. அப்படின்னா பஞ்சாப் கூட அடிக்கட்டும், அப்படின்னா லக்னோ வந்தா கூட லக்னோ அடிக்கட்டும். ஆனா ஆர்சி மட்டும் அடிக்கக்கூடாது. ஸோ இந்த டைம் நிறைய டீம் மும்பைக்கு சப்போர்ட் இருக்கனால மேபி கண்டிப்பா மும்பை அடிக்கணும்னு நான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க 2 பிளேயர் மும்பைக்கு வர போயிருக்காங்க. அதனால அவங்க ப்ளூல பாக்குறது எங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. அந்த கப்போட பார்த்தா இன்னும் ஹாப்பியா இருக்கும். தேங்க்ஸ் ப்ரோ. வின் பண்ணா நல்லதுதான். ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்றாங்க. அட்லீஸ்ட் வந்து குருசாமியா வந்து 18th இயர் வின் பண்ணலாம். கோலிக்கு நல்ல ஒரு ட்ரிபியூட்டா இருக்கும் வின் பண்ணாங்கன்னா. ஆனா எம்ஐயும் வந்துட்டு இருக்காங்க. they have to take care of that too. ரொம்ப ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த சீசனே, நம்மளுக்கு கிளிக் ஆகல. ஸோ யா, ஆனா இந்த மேட்ச் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, மே 3 மேட்ச் தான் நம்மளுக்கு முக்கியம். ஆர்சிபி வந்து வின் பண்றோம். மேட்ச் பார்த்தோம் ப்ரோ, நல்லா தான் ஆடுறாங்க. ஏன் தான் தோக்குறாங்கன்னு தெரியல. தோனிக்காக வரோம் எல்லாரும் காசு செலவு பண்ணி. மேட்ச் தோத்துறாங்க, மனசு கஷ்டமா தான் வீட்டுக்கு போறோம். ரீசன் கரெக்டான ஸ்குவாட் இல்ல, சரியில்லை ப்ரோ, சுத்தமா சரியில்லை ப்ரோ. டீமே இல்ல, மொத்தத்துல டீமே இல்ல. இது இந்த டைம் எனக்கு ஆர்சிபி தான் ப்ரோ. அவங்க வின் பண்ணுவாங்க. ஆமா, ஆர்சிபி தான். விராட் கோலிக்காக இந்த வாட்டி அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். விராட் கோலி கன்ஃபார்ம் ப்ரோ. நானு எனக்கு மும்பை தான் ப்ரோ அடிக்கணும். ஆமா, நாளைக்கு மும்பை மேட்ச் வர. நம்மளும் மும்பை தான் ப்ரோ. மும்பை தான் வரணும்னு நினைக்கிறேன். எப்பயுமே கடைசி 7 மேட்ச் தான் அடிச்சு வருவாங்க. பார்க்கலாம் இந்த வருஷம். 18th அவரோட விராட் கோலியோட ஜெர்சி நம்பர் 18, அதனால இதனால வின் பண்ணுவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஃபைன், குட் இன்னிங்ஸ் பை போத் த டீம். குட் பிளே ஆஃப் கிரிக்கெட். யார் ஜெயிச்சாலும் என்ன, தோனியை பார்த்தோம், அந்த சந்தோஷம் இருக்கு. யார் நல்லா கிரிக்கெட் ஆடுறாங்க அவங்க ஜெயிக்கணும். And RCB is eagerly waiting for the cup. So after 18 years, at least let them have one cup. Better performance, but it looks like Dhoni is tired right now. So we need a good captain and a good team right now. Reshuffling the team is very much important. நல்லா மாற்றணுங்க. ஓகே, தோனிக்கெலாம் வயசாகிடுது. ஓகே, வேற மெம்பர்ஸ் வரணும், யங்ஸ்டர்ஸ்லாம் வரணும். ஓகே, என்கரேஜ் பண்ணணும். ரொம்ப மோசமாக இருக்காங்க. அடுத்த 4 மேட்ச்லலாம் இனிமேல் ரஷ் வராது. ஓகே, எல்லாம் இனிமேல் அவ்வளோதான். இனிமேல் எதுவுமே குவாலிஃபை ஆக மாட்டாங்க, அவ்வளோதான். ஓகே, பட் நெக்ஸ்ட் இயர் இது போடும் போது யங்ஸ்டர்ஸ் நிறைய இது என்கரேஜ் பண்ணணும். ஓகே, தோனிக்கெலாம் வந்து முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இட்ஸ் கான். ஓகே, ஓவர். ஓகே, இஸ் லைஃப் இஸ் ஓவர். கொஞ்சம் அது ஆடினது பண்ணல, போலிங் ரொம்ப இதுவாக இருக்குது. ஓகே, ரொம்ப இதுவாக இருக்காங்க. ரொம்ப அதுக்கு வந்து இன்னும் அந்த நம்ம சென்னையில் இருக்கிற ஸ்பின்னர்ஸ்லாம் நல்ல இது, தமிழ்நாடு கிரிக்கெட் லீக்ல இருக்கிற ஸ்பின்னர்ஸே நல்ல இது இருக்காங்க. இந்த நம்ம சேப்பாக்கில் அவ்வளோ ஸ்பின் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் ஆனவங்க, அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கலாம், நிறைய கொடுக்கலாம். நிறைய நம்ம யங்ஸ்டர்ஸ் வரணும் நிறைய இது. இப்போ இது நீ மேட்ச்சில் பார்த்தா அந்த சென்னைக்கு இதில் வந்து கரண் தான் அடித்தான், இங்கிலாந்து பிளேயரு. நம்ம ஆளுங்க ஆடல. ஓகே, நம்ம இது எதுக்கு ஐபிஎல் எடுக்கிறோம், இந்தியாவில் இருக்கிற பிளேயர்ஸ் நல்லா ட்ரைன் ஆகணும்னு தான் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இனிமேலாவது திங்க் பண்ணி சென்னை சூப்பர் கிங்ஸை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணணும். நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். நல்லா தான் ஆடினாங்க. பேட்டிங் வாஸ் குட், பட் ஆனால் போலிங் கொஞ்சம் ட்ராப் ஆச்சு. ஸ்பின் பிச் நினச்சிட்டு இருக்கோம், பட் ஆனால் ஸ்பின் போலிங்லாம் நல்லா வச்சிருக்காங்க இந்த வாட்டி. ஆமாம், ஸ்பின் எடுப்படல. போலிங் மேபி, பேட்டிங் இஸ் குட். பேட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி மேட்ச் வந்து நல்லா தான் இருந்தது. நம்ம வந்து கடைசி ஒரு 17 மேலே ஸ்கோர் வரல, ரன் நின்றுச்சு. ஒரு 30 ரன் இருந்ததுன்னா இந்த கேம் நம்ம கையில் தான் இருந்தது. ஸ்டேஜ் சைடு நல்லா விளாண்டா, ஒரு கேட்ச் ட்ராப்பு. ஸோ இந்த மாதிரி நம்மளால சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. நல்ல கேம் தான், நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். இந்த வாட்டி அவுட் ஆஃப் டீம் தான், பரவாயில்ல. நல்ல சிஎஸ்கே ஃபேன். இந்த வாட்டி கப் பார்த்தீங்கன்னா ஜிடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆர்சிபிக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் மாதிரி இருந்தாலும் அவங்க ஒரு வின் பண்ணால் சந்தோஷமா. ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. யாரை பற்றியும் கவலைப்படுற மாதிரி தெரியல, ஜாலியாக விளாட்றாங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஃபீல்டிங் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப சீரியஸாக விளாட்ற மாதிரி தெரியல. பேட்டிங் மட்டும் தான் ஒழுங்காக விளாட்றாங்க. 10 ரன்னா வந்து ஒரு கேட்ச் வர விட்டான். மேட்ச் வந்து நம்ம பேட்டிங்ல எப்போ அந்த ஹேட்ரிக் விட்டாங்களோ அப்போ போயிடுச்சு. இன்னும் ஒரு 30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபைட் பண்ணியிருந்திருக்கலாம். பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஐ திங்க் they got to go back to auction திருப்பி. நம்ம பவுலிங் யூனிட் கொஞ்சம் ஷைன் இழந்துட்டு இருக்கு.
ஸோ இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு நல்ல ஒரு கிக் இருக்கிற பவுலர்ஸ் இன்னும் 2 பேர் எடுத்தா we can shine in the next season. ஆமா, இந்த டைம் ஆர்சிபி, டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்க 2 பேர்ல யாராவது தான் வின் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால I am shooting for RCB. Kohli has to win at least one IPL before he leaves. Thank you. அந்த இடத்துல சொதப்பிட்டாரு, அதனாலதான் மேட்சே தலைகீழ மாறிடுச்சு. ஒரு 4 ஒரு 6 அடிச்சாரு, அப்போ கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. மேட்ச்லாம் ஓகே தான் ப்ரோ, ஸ்கோருமே நல்ல ஸ்கோர் தான், டிஃபெண்டபிள் தான். பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வாரி கொடுத்துட்டாரு. தெரியும், இன்கேஸ் வந்து ஜடேஜாக்கு ஓவர் இருந்துச்சு, ஜடேஜாக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்டு கடைசியில் இந்த ப்ரெஷர் சுச்சுவேஷனில் ஜடேஜா எடுத்துட்டு வரக்கூடாதுல்ல, அந்த சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நான் வந்து போய் 2 6 அழகாக கொடுத்துட்டு ஒரு 4 கொடுத்தாரு, ரன் ஓட விட்டாரு, நல்லா மேட்சை கையில் விட்டு தூக்கி விட்டாரு. எங்கேயோ இருந்த மேட்ச் ப்ரோ, 18 பால் 30 மேலே அடிக்கும் மேட்ச். மும்பை டிசி நாங்கள் கப் அடிக்க முடியாது இந்த வருஷம். ஆர்சிபிக்கு வேணா விட்டு கொடுத்துட்டு போறோம், ஒன்றும் பண்ண முடியாது. கம்பேக் சூப்பர் கிங்ஸ், எங்க பேரு சிஎஸ்கே சூப்பர் கிங்ஸ். கம்பேக் சூப்பர் கிங்ஸ் அடுத்த சீசன் எங்களுக்கு தான். லூஸ் பண்ணிட்டோம், ஒரு 15-20 ரன்ஸ் அடிச்சிருக்கலாம், லூஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 பால்ஸ்ல இருந்து வந்து வின் பண்றாங்க. இட்ஸ் வெரி க்ளோஸ் மேட்ச். பட் அண்ட் அகைன் பத்திரனாவோட அந்த 17th ஓவர் வந்து 20 ரன்ஸ் கொடுத்தாரு, அதுவும் வந்து லூசிங் காஸ். நல்ல தரிசனம், நல்ல ஒரு 6 ஒரு 4 போட்டாரு, சூப்பரா இருந்தது, ஒர்த்து. டீம்ல வந்து யங்ஸ்டர்ஸ் இன்னொரு நல்ல ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஆடணுங்க எல்லாரும். மிடில் ஆர்டர் கொஞ்சம் தப்பு சரியா இல்லைன்னாங்க, பட் இன்னைக்கு வந்து மிடில் ஆர்டர் தான் வந்து கை கொடுத்தாங்க. அண்ட் கேபிட்டலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஃபினிஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒழுங்கா. அதுதான் எல்லா மேட்ச் எடுத்தீங்கன்னா வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்படியே விக்கெட் போயிடுச்சு. அதுதான் தெரியும். இந்த டைம் வந்து ஜிடி இல்லனா ஆர்சிபி. தோனி ஒரு 6 ஒரு 4 அடிச்சாரு. சோ யா நைஸ். முன்னாடி மேட்சோட இப்போ பெட்டரா ஆன மாதிரி. யா பெட்டர் தான், இதுக்கு முன்னாடி விட இப்போ பெட்டரா ஆன மாதிரி தான் இருக்கு. யாரு கப் நாட் ஷூர். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கடைசி 2 ஓவர் கொஞ்சம் சென்னை அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், அதை அடிக்காதனால முடிஞ்சு போச்சு மேட்ச். ஆமா, இந்த டைம் பழைய மேட்சோட இந்த டைம் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. அதான் நல்லா இருந்துச்சு. பேட்டிங்கை பொறுத்தவரைக்கும் ஓரளவு ஓகே தான், அதான் அந்த லாஸ்ட் 2 ஓவர் விட்டுட்டாங்க, அது மட்டும் அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த டைம் யாரு கப் எடுக்கும்? நான் கெஸ்ஸிங் ஆர்சிபி. ஆமா, இந்த டைம் தலை அவ்வளவு பிரமாதமாலாம் இல்ல, அவருக்கு அவ்வளவுதாங்க, அவர் வயசாயிட்டு, அவர் இது வரைக்கும் அவர் நல்லா பண்ணிட்டாரு, அவர் போதும், அவரோட சீசன் முடிஞ்சிட்டு அடுத்த சீசன் நம்ம இன்னொரு யங்ஸ்டர் யாரையா தேடணும். இந்த டீம்லன்னு பாத்தீங்கன்னா தலையை ரீப்ளேஸ் பண்ணத மாதிரினா யாரும் இப்போதைக்கு இல்லை, இந்த டீம்ல இல்ல. ஓரளவு ஜடேஜாவை கொஞ்சம் சொல்லலாம், அவ்வளவுதான், வேற யாரையும். கம்பேக் ஸ்ட்ராங்கரா வருவோம், செம பலமா வருவோம். நல்லா தான் போச்சு, பவுலிங் கொஞ்சம் சரியில்லை. மேட்ச் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். மேட்ச்ல டோர்னமெண்ட்டே முடிஞ்சிருச்சு, பிளேயர்ஸ் ட்ரை பண்ணலாம், அவ்வளவுதான். நத்திங் எல்ஸ் டு கோ ஆன். ஒரு பெரிய டீம், ஒரு பெரிய டோர்னமெண்ட் ஃபாலோ ஆகுது. இந்த ஒரு 5 ஸ்டார் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நாங்க கம்பேக் தான் 4 கப் அடிச்சிருக்கோம். ஸோ பார்ப்போம், அடுத்த வருஷம் 26 2 பெரிய விஷயம் நடக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில், பார்க்கலாம். ஆப்வியஸா ப்ரோ, வி ஆர் டிபெண்டன்ட் ஆன் பொலிட்டிக்ஸ் அண்ட் இது ப்ரோ கிரிக்கெட். நம்மளுக்கு ரெண்டுமே வந்து இட்ஸ் லைக் ஸ்கின் ஆஃப் பிளட். ஸோ நம்ம ரெண்டுத்தையும் பெருசாக விட்டு கொடுத்ததில்ல. 2 பிக் ஸ்டார்ஸ் அவர் தேர் அண்ட் வந்து அவங்க ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காங்க. அங்கே ஒரு படம் நடிக்க முடிய போது இங்கே ஒரு சாப்டர் மேபி முடியலாம். தோனியோட லாஸ்ட் சீசனாக அடுத்த வருஷம் இருக்கலாம். நோ ஒண்டர்ஸ், நோ நத்திங் எல்ஸ், நோ எக்ஸ்பெக்டேஷன். ஸோ வரலாம், அடுத்த வருஷமும் நம்ம வருவோம், கப் அடிப்போம். இந்த டோர்னமெண்ட் இந்த இதோட நிற்க போகிறது இல்லை, வந்துட்டே இருக்க போகிறோம், ஆடிக்கிட்டே இருக்க போகிறோம். டவுன்ஃபால் ஆல்சோ கிவ்ஸ் வெரி ஹை. ஸோ இந்த டீம் டு பி ஃப்ராங்க் டிசி அடிச்சா நல்லா இருக்கும். டிசி ஆர் பஞ்சாப் வெரி ப்ராமினென்ட். அண்ட் உள்ளுக்குள்ள எங்கள் பங்காளி தான் கப் அடிப்பாங்கன்னு தோணுது. இங்கே 5 இருக்கு, அங்கே 6 மாறும், நாங்கள் திருப்பி வந்து ஒரு 6 ஆக்கும். ஸோ தட்ஸ் இட். ஆல்வேஸ் ஃபேன் ஆஃப் திஸ் கிளப் ப்ரோ. ப்ரோ டு பி ஃப்ராங்க், நான் ஆர்சிபியை பற்றி கமெண்ட் பண்ண விரும்பலை. நல்ல டீம், குட் டீம், நல்லா ஆடுறாங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தெம் ஆல்சோ. கப் அடிச்சா ஓகே, அவங்களுக்கும் ஸ்டார் வைக்கணும் ஆசையா இருக்கும்ல. ஸ்டார் வரட்டும், பார்த்துக்கலாம். நாங்கள் 5 வச்சிருக்கோம், இடம் இல்லை, தொடச்சிக்கிட்டு இருக்கோம். மேட்ச் பார்க்கறதுக்கு எதோ இருந்துச்சு ப்ரோ, ஏதோ ஃபர்ஸ்ட் டைமா வந்தோம். ஆனா இந்த அளவுக்கு ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல ப்ரோ. பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி நான் அந்த மேட்ச் விட இந்த மேட்ச் பரவாயில்ல. நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம், தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே ப்ரோ. இந்த டைமா சொல்ல முடியாது ப்ரோ. பஞ்சாப் மேல கொஞ்சம் லைக் இருக்கு. பஞ்சாப்ல ஸ்ரேயஸ் நல்லா கேப்டன்ஷிப் பண்றாரு, அவர்தான்.
ஆர்சிபி மட்டும் வாய்ப்பு இல்லை ப்ரோ. எப்பவுமே எந்த காரணத்தோட ஆர்சிபி மட்டும் ஜெயிக்க. விராட் கோலியோட இன்டென்ஷன் வந்து ரொம்ப வேற மாதிரி இருக்குது. அதனால மேட்ச் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. இதுக்கு முன்னாடி மேட்ச் இப்போ என்ன டிஃபரன்ஸ்? முன்னாடி மேட்ச் ரொம்ப இதுவா இருந்தது. பட் இந்த மேட்ச் ரொம்ப டஃப் கொடுத்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ தோனியோட 6-4 பார்த்துட்டு அதுவே போதும். அதனால சென்னை வந்து லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல ஒரு 15-20 ரன்ஸ் அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் ஸ்ட்ரைக் தூபே கொடுத்துருந்தா மேபி நம்ம ஜெயிச்சிருக்கலாம், நிறைய சான்ஸ் இருந்திருக்கும். அண்ட் என்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்க? bowlers கொஞ்சம் மாற்றலாம். பத்திரானாக்கு பதில் மேபி நாகர்கோட்டி கொண்டு வரலாம், இல்லைன்னா ஸ்ரேயஸ் கோபால் கூட கொண்டு வரலாம் ஸ்பின்னர். ஸோ அண்ட் லாஸ்ட் ஓவர் என்னன்னா லாஸ்ட் 4th ஓவர்னு நினைக்கலாம், 4th லாஸ்ட் ஓவர் பத்திரானாக்கு கொடுக்கறது பதில் கலீல் கொடுத்துருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கடைசியில் விக்கெட் அவர் ஒழுங்காக போட்டார். ஸோ அவருக்கு மேபி கொடுத்துருக்கலாம். மோஸ்ட்லி எம்ஐ இல்லைன்னா ஜிடி. ஆர்சிபிக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஃபைனல் போக. மேபி அவங்க ஃபர்ஸ்ட் டைட்டில் வின் பண்ண நிறையா சான்ஸ் இருக்குது. ஆனால் எம்ஐ இருக்கும் போல தெரில, மேபி எம்ஐ ஜெயிக்கலாம். எம்ஐ இல்லை ஜிடி டஃப் கொடுப்பான் நல்லாவே, வெரி காம்படிட்டிவ். ஸோ தலை பார்த்தேன், நல்லா ஆடினாரு. ஒரு 4 அடிச்சார், ஒரு 6 அடிச்சார். மறுபடியும் போகலான்னு அடிக்க ட்ரை பண்ணார், அவுட் ஆயிட்டார். ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணோம். வைப், செம வைப். இட்ஸ் அபவுட் ஆல் ஃபன் தான் இது எல்லாமே. நல்லா என்ஜாய் பண்ணோம். வந்து டிசைட் ஆனது தான் பிளே ஆஃப்ஸ் இதுக்கப்புறம் போக போகிறது இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. சாம் கரன் பேட்டிங் நல்லா இருந்துச்சு. ஆஸ் யூஸ்வல் தலையோடைய ஃபேன்ஸ்க்கு அவருடைய ஷாட்ஸ் பார்க்க முடிஞ்சது. எல்லாமே இனிமேல் ஃபியூச்சரிஸ்டிக்காக பிளான் பண்ணி நடக்கணும். பட் ஜெயிச்சிருக்கலாம். மேபி அந்த 10 ரன் ஓவர் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. அந்த லாஸ்ட்டு நம்ம ஆல் அவுட் ஆயிருந்தோம். லாஸ்ட் 5 balls ஸ்பேர் இருந்துச்சு. இப்போ அந்த லாஸ்ட் 5 balls டிஃபரன்ஸில் தான் தோற்றுருக்கோம். லைக் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போய் தோற்றுருக்கோம். அந்த ரன்ஸ் அந்த பால்ஸ் டிஃபர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஹோப் 2026 will be. இந்த மேட்ச் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்தோம். அது எப்படியோ தெரியல, ஏதாச்சும் ஒரு விதத்தில் சொதப்பிடுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா பேட்டிங் நல்லா பண்ணுறாங்க, அப்புறம் பவுலிங் சொதப்பிடுறாங்க. ஸோ இதில் பேட்டிங் ஓரளவுக்கு ஓகே தான் ப்ரோ. ஒரு டீசெண்டான ஸ்கோர் தான், டீசெண்டான ரன் தான். கண்டிப்பாக வந்து பவுலிங் வந்து டிஃபென்ஸ் பண்ணியிருந்துருக்கலாம். மெயின் விக்கெட்லாம் கொஞ்சம் முன்னாடியே எடுக்காமல் கொஞ்சம் கடைசியிலே எடுத்ததுனால கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. ஸோ அதுதான் இந்த மேட்ச்சில் தோல்விக்கு மெயின் ரீசன் என்னென்னா பவுலிங் கொஞ்சம் இல்லை, சரியாக இல்லை. அதுவும் இல்லாமல் பேட்டிங்கும் டாப் ஆர்டர் அவ்வளோ சரியில்லை ப்ரோ. டாப் ஆர்டர் பேட்டிங் வந்து எப்படின்னா பவர் பிளேலேயே விக்கெட் ஆயிடுறாங்க. மோஸ்ட்லி 3 wicket 4 wicket அந்த மாதிரி வந்துடுது. அதே ஆப்போசிட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ நல்லா நீட்டாக விளையாடுறாங்க, டிஃபென்ஸ் பண்ணி பொறுமையாக விளையாடுறாங்க. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச காரணம் என்னென்னா, டாப் ஆர்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தா கண்டிப்பாக 200 மேலே போயிருந்திருக்கும். 200 மேலே போயிருந்திருக்கும். அண்ட் ஓவர் கொஞ்சம் சரியில்லை. மற்றபடி ஓகே, ஓவரால் ஓகே. எங்கள் சப்போர்ட் எப்பவுமே சிஎஸ்கேக்கு தான் இருக்கட்டும் ப்ரோ. தோக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வருஷம் நம்மளே கப் அடிச்சுட்டு தான் நல்லாவா இருக்குது. ஸோ புது டீம் இருக்குது, அவங்களும் விளையாடட்டும். பட் வருத்தம் தான், நம்ம தலை அப்படின்னும் போது கொஞ்சம் வருத்தம் தான். ஸோ ஓகே, பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ்.